என் வாயில வந்துரும்ன்றாரு. என்ன வாயில வரும்? தற்குறியாமா தற்குறி நல்லா வருது வேணான்னு பாக்குறேன், நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். ரவுடியில் ஒரு சண்டை போட்டா அது மாதிரி தமிழ்நாடு நடிச்சிட்டு இருக்காரு. இது முதலமைச்சர் பேசுறது இன்னும் சினிமாவிலே நடிச்சிட்டு இருக்காரு. இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன சரி விடுங்க. முதலமைச்சருக்கான தகுதி அவருக்கு இல்லை. உண்மையிலே கவர்ச்சி தாங்க. என் பேரை சொல்றான், தாத்தா நீ விஜய் தான் ஓட்டு போடணும், என் பொண்ணு சொல்றான், அது கவர்ச்சி தானே. இந்த ஜென்சி அவரை நம்பி சின்ன புள்ள வெல்லாம வீடு சேராதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி தேரை இழுத்து கொண்டாந்து தெருவில் விட்டுட்டு போயிட்டாங்க. அது ஒன்று சொல்லிட்டுங்களா, வயசான முதியர்கிட்ட பேசினா அவங்க நல்ல பகுத்தறிவுடைய பேசுவாங்க. புதுசாக வந்த பொண்ணு பேசுனா நான் என்ன பேச முடியும்? ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி அகாடமியில் ஒரு வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர்ஸ் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது. முதலமைச்சர் திரு ஜோசப் விடையுடைய மேடை பேச்சு என்பது தற்போது ஒரு விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. மேடை நாகரிகத்தை மீறி பேசியிருக்கிறார் என்று மக்கள் அதை என்னவாக பார்க்கிறார்கள் என்பதை நாம் மக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இது கிங் டிவி, நான் உங்கள் தமிழ்மாறன். இது முதலமைச்சர் பேசுறது இன்னும் சினிமாவிலே நடிச்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ வந்தாக்க ஒரு ரவுடியில் ஒரு சண்டை போட்டா அப்படி விட்டுறாங்க. அது மாதிரி தமிழ்நாடு நடிச்சிட்டு இருக்காரு. இனி எதிர்காலம் அது பதில் சொல்லும். இன்னும் கூடிய விரைவில் மக்கள் உணர்ந்துட்டாங்க. இப்போ ஓரளவுக்கு மின்வெட்டு இந்த மாரி பாலியல் கொள்ளை நடந்துகிட்டு இருக்கு. இவர் என்னமோ ஹரிச்சந்திர புராணத்தில் படிச்சிருந்த மாதிரி இங்கே ஒரே ஆட்டமும் பாட்டமும் எத்தனை நாள் நீடிக்கும்? ஹீரோ மோட்லேயே இருக்கார். சரியா, அவர் நடிகர்னால அவர் ஹீரோ மோட்லேயே இருக்கார். அவர் முதலமைச்சருடைய பொறுப்புன்னா அந்த பதவியோட அர்த்தம்லாம் தெரில அவருக்கு. அதாவது அவர் ஃபஸ்ட்டு என்ன பேசிட்டு மக்களுக்காக என்ன செய்ய போகிறதெல்லாம் சொன்னார். இது வரைக்கும் அதாவது ஆக்கப்பூர்வமாக எந்த செயலும் செய்யலை. ஒரு முதலமைச்சருக்கான தகுதி அவருக்கு இல்லை. உண்மையிலே கவர்ச்சி தாங்க. என் பேரை சொல்கிறான், தாத்தா நீ விஜய் தான் ஓட்டு போடணும், என் பொண்ணு சொல்கிறான், அது கவர்ச்சி தானே. அவர் இன்னும் ஒரு நடிகர் மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கார். அவர் சிறந்த நடிகர் இல்லைன்னு சொல்லலை. இந்த ஜென்சி அவரை நம்பி சின்ன புள்ள வெல்லாமல் வீடு சேராதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி தேரை இழுத்து கொண்டாந்து தெருவில் விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அவருக்கு அடுத்த கட்டம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சினிமா டயலாக் மாதிரியே நினச்சிக்கிட்டு அரசியல் வாழ்க்கையிலையும் அந்த மாதிரி பேசிடலாம் போயிடலாம்னு நினைக்கிறாரு. அது மிகப்பெரிய தவறு. அதாவது வைகோ டிஎம்கேலேருந்து வெளியே வந்தார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு உருவாக்கினார். இதே மாதிரி கட்சியில் ஒருத்தரும் சீமானும் சரி திருமாவளம் சரி எல்லாமே கட்சியில் பாடுபட்டாங்க, வந்தாங்க, எல்லாம் இது பண்ணாங்க. யாரும் தமிழக முதல்வர் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் இன்றைக்கி தொப்புக்கு தொப்பானு குச்சவர் இது எப்படி வந்தாருன்னு கேட்டார்னா, இந்த 17 வயசில் சின்ன பிள்ளைங்களாம் ஆசைப்பட்டு விஜயை பார்க்கணும்னு சொல்லிட்டு விஜயை பார்த்துட்டு கடைசியில் பார்த்தா விஜயை பார்த்துட்டு இவர் தான் அடுத்த முதல்வர்னு சொல்கிற அளவுக்கு அவங்க பேச்சு விட்டாங்க. அது ஒன்று சொல்லிட்டுங்களா, வயசான முதியர்கிட்ட பேசினா அவங்க நல்ல பகுத்தறிவுடைய பேசுவாங்க. புதுசாக வந்த பொண்ணு பேசுனா நான் என்ன பேச முடியும்? எதுவுமே அரசியலை புரிஞ்சுக்கின்னு வந்தவங்க தான் அரசியல்வாதி. அனுபவம் இல்லாத அவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் கற்றுக்கிட்டு தளபதியுடைய அந்த நிதானம் என்ன, பேச்சு என்ன, அந்த அறிவுத்திறமை என்ன, தமிழ்நாட்டில் இந்தியாவிலே போடக்கூடிய ஒரே தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். முடியாது. வாயில நல்லா வந்துரும்ன்றாரு முதலமைச்சர். வாயில எங்கள் வாயிலாம் தெரியாது. அவர் சின்ன பிறக்கும் போது எங்கள் வாயெல்லாம் பார்த்ததில்ல. அதுக்கு எத்தனோ நராகசுரம்லாம் இருக்காங்க. அந்த வாயிலெல்லாம் பார்த்தாருன்னா வச்சுங்க, ஒரு நிமிஷம் கூட அவர் அரசியலில் நீடிக்க முடியாது. நாங்கள் பொறுமை காத்துக்கிட்டு இருக்கோம். மக்களுக்கு சேவை செய், நன்மை செய், அதை நாங்கள் பார்த்து எங்களுடைய குறையை, நாங்கள் சொன்ன குறைகளை, மக்களுடைய குறைகளை சொல்கிறது சரி பண்ணு, அப்புறம் பார்த்துக்கோம். அவர் வாயில் வந்துடும் சொன்னால் அவர் அந்த மாதிரி பேசக்கூடாது. அதுதான் சொல்கிறேன்னே, அவர் இருக்கிற பொறுப்பு என்னன்னு அவருக்கே தெரியல. அதாவது சட்டமன்றத்தில் எங்கள் உதயண்ணா பேசுகிறாரு, ஒரு எதிர்கட்சி அந்தஸ்தில் அவர் டெப்டி சிஎம்மாக இருந்தார். அவர் பேசின பேச்சுக்கு ஏதாவது பதில் சொல்ல முடிஞ்சுதா? அப்போ நீ என்ன அவனுக்கு பேசுறது? நீங்கள் இப்படி இடுப்பில் கை வச்சுக்கின்னு படத்தில் வர்ற சர்க்கார் படத்தெலாம் பேசி பேசி பழகப்பட்டு அதை நீ ஒரு நிஜ வாழ்க்கையில் பேசுன்னு பார்க்குற. நிஜ வாழ்க்கை வேறு, நான் சினிமா வாழ்க்கை வேறு. நீ ஃபஸ்ட்டு சினிமா வாழ்க்கையிலேருந்து வெளியே வா. அதுதான் ஃபஸ்ட்டு. மக்கள் உன்னை நம்பி 108 தொகுதியில் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா ஏதோ நீ நல்லது பண்ணுவேன்னு. நீ எதுவும் நல்லது பண்ணல.
நீ யாருக்கு நல்லது பண்ண போறன்னு பண்ணுறவங்க தான் தெரியும். 6 months அவருக்கு டைம் கொடுப்போம். 6 months இஸ் ஏ ப்ரொபஷன் பீரியட். அவருக்கு அரசியல் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்ப்போம். அவர் சொல்லியிருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் சாமானியமா நிறைவேற்ற முடியாது. அவர் கொடுத்திருக்க வாக்குறுதிகளை முதல்ல நிறைவேற்றி காட்டட்டும். நிறைய பேர் கல்யாணம் பண்ணாம உட்காந்துருக்காங்க, ஒரு பொண்ணு எப்போ வரும் சரியா. நிறைய பேர் பொம்பளை பிள்ளைங்க 10 மாசம் ஆன பிறகு இன்னும் புள்ள பக்கம்ல உட்காந்துருக்குதுங்க, எப்போ மாமா மோதிரம் போடுவார் அப்படின்ட்டு. இதெல்லாம் நாங்கள் பார்க்க தான் போகிறோம், மக்களும் பார்க்க தான் போறீங்க. விஜய் சார் இருக்கா, அவர் சிஎம் சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எங்கள் வாயை வரமாட்டேதுங்க. அதை சிஎம் சொல்லணும்னா அதுக்கான தகுதி அவருக்கு இல்லை. சரிங்களா, அவர் ஏதோ கடவுள் கிஃப்ட் கொடுத்துருக்காரு. நீ உண்மையிலே சிஎம்மாக இருந்தால் எங்கள் உதயண்ணா கேட்ட கேள்விக்கு ஒரு கேள்விக்காக பதில் சொன்னீங்களா? சரிங்களா, ஒரு கேள்விக்காக பதில் சொன்னீங்களா? இது வரைக்கும் அந்த பதில் சொல்ல. என்ன விமர்சிக்கிறாங்கன்னா விமர்சிக்கிறாங்க உங்களை. நீ ஒரு ஹீரோவும் விமர்சிக்கிறாங்க. அதான் முன்னெல்லாம் டாப் 10 மூவின்னு போடுவாங்க பார்த்தீங்களா, செட் அந்த மாதிரி தான் உங்களை. இப்போ நீங்கள் டாப் 10 மூவி தான். விஜய் ஒரு நடிகர், அந்த அளவில் தான் நாங்கள் பார்க்குறோம். சின்ன பிள்ளைங்க ஏதோ அவரை தூக்கி உட்கார வச்சுட்டாங்க. சரி, அவருக்கு தெரியும், அவருக்கு புத்தி இருக்குது. அவர் என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து தான் வந்திருக்கார். அவர் என்ன செய்கிறதுன்னு நாங்கள் அவர் பாணியிலேயே வெயிட் அண்ட் சி. ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் 1 வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர்ஸ் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது.